மீனராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் இருந்த ஜென்ம ராகு போகிறார். ஜென்ம ராகு 7ஆம் இடத்தில் இருந்த கேது மாறி 12இல் ராகு 6இல் கேது வரார். தெய்வ காரியங்கள்லாம் டக்குன்னு செய்வீங்க. பழைய கடன்களை செட்டில் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். புது கடன்கள் ஏற்படும். எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் குறையும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார். 7.5 சனியில் ஜென்ம சனி இருக்கிறனால வயிறு சம்மந்தப்பட்ட, முதுகு சம்மந்தப்பட்ட, கால் சம்மந்தப்பட்டதோட இப்போ ராகு 12இல் வரனால முகத்தில் உள்ள உறுப்புகளை கவனமாக பார்த்துக்கணும். அதற்குண்டான உடற்பயிற்சி செய்யணும். கண், காது, மூக்கு, வாய், பற்களை போயிட்டு ஒரு முறை பார்த்துட்டு வந்துடணும் டாக்டரை. அது ரொம்ப நாளாக தொந்தரவு கொடுத்துருக்கோம். அப்படியே சமாளிச்சுன்னு இருப்பீங்க. அதெல்லாம் இப்போ பண்ண முடியாது. பண்ணலைன்னா தப்பாக போயிடும். ஆனால் அதே சமயம் வேற்றுமொழி மனிதர்கள், சுபவிரய பிராப்தம், குரு பார்வை இருப்பதனால் வசதிகளை பெருக்கிக் கொள்வது, வண்டி வாகனங்களை மாற்றத்தை ஏற்படுத்துவது, 7.5 சனியில் ஜென்ம சனியில் டக்குன்னு கல்யாண அமைப்பு கை கூடுறது, புத்திர சந்தானம் கை கூடுகிறது, பணம் வருவது, வீடு மாற்றுவது, புது வீடு கட்டுவது, ஏற்கனவே வீடு இருந்தாலும் 2ஆம் வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது, விவசாய அமைப்பு செய்வது, ஆடு வளர்க்குறது, கோழி வளர்க்குறது, பண்ணைகள் ஏற்படுத்துவது, விவசாயத்தில் பெரும் புரட்சிகளை ஏற்படுத்துவது, பெரிய தொழில் ஸ்தாபனத்தை செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் மீனத்துக்கு 12இல் இருக்கக்கூடிய ராகு நிச்சயமாக ஏற்படுவார். விலை உயர்ந்த பொருள்கள் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். லாக்கரில் வைத்துக்கொள்வது புத்திசாலித்தனம். மற்றவர்கள் பணத்தை கையாளக்கூடிய மீனராசிக்காரர்கள் மிக மிக கவனம். எல்லாவற்றிலும் எழுதி ரெக்கார்டு வைத்து அவர்கள் கையெழுத்து ஒன்று வாங்கி வைத்துக்கொள்வது உங்களுக்கு கெட்ட பேர் ஏற்படாமல் பார்த்து கொள்ளும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பெரிய அளவுக்கு சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கையும் தெய்வ வழிபாடுகளில், திருப்பணிகளில் அனுகூலத்தை பெற்றுத்தரும் என்பதை கேது உணர்த்தும். உத்தியோகத்தில் ஏற்றம், தொழிலில் ஏற்றம், வியாபாரத்தில் ஏற்றம், அனுகூலமான அமைப்பு நிச்சயமாக பெறும். மன அழுத்தம் படிப்படியாக குறைவதற்கு ஜென்மத்தில் இருந்த ராகு வெளியில் செல்வதனால் குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். ஏனென்றால் 7ஆம் இடத்தில் இருந்த கேது குடும்பத்தில் தொந்தரவு பண்ணியிருப்பார். அந்த தொந்தரவுகள் இந்த ராகு கேது பயிற்சியில் மாறுவதனால் குடும்பம் அந்யோன்யம் அதிகரிக்கும். பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு ஏற்படும். நீண்ட நாட்களாக குடும்பத்தில் சண்டை சச்சரவு, வழக்கு என்று சென்றிருந்த அமைப்பு இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் நீங்களே இறங்கி முயற்சித்தால் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய அதி அற்புதத்தையும் அதி சந்தோஷத்தையும் பெற்றுத்தரக்கூடிய ராகு கேது பயிற்சி.